அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஜூலை 29ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு இப்போ நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து இப்போ ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டுக்கு முன்னாடி வர்த்தகமாயிட்டிருக்கு. நேரம் 7 மணி 6 நிமிடங்கள் அடிப்படையில் 25,068 அப்படிங்கிற இடத்துல வர்த்தகமாயிட்டிருக்கு. இது நேற்றையனா கடந்த வர்த்தகத்தோட ஹைக்கு மேலே இது வர்த்தகமாயிட்டிருக்கு. எவ்வளோனா கிட்டத்தட்ட 100 புள்ளிகளுக்கு மேலே. அப்போ இதற்கு பெயர் வந்து கேப் அப். அப்போ கேப் அப் வர்த்தகத்தில் இன்னைக்கு ஆரம்பமாக வாய்ப்பு. அப்போது நேற்று வந்து ஒரு பிக் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஹையுக்கும் லோவுக்கும் உண்டானது வந்து கிட்டத்தட்ட 450 புள்ளி. இது வந்து ஒரு பிக் ரேஞ்ச். எப்போதுமே ஒரு நாளோட ரேஞ்ச் நம்மளுக்கு 100லிருந்து 150 புள்ளிகள். ஐவி வந்து ஒரு 15க்கு கீழே இருந்தால், அது 15க்கு மேலே இருக்கிற வரை என்ன ஆகும்னா ஒரு 150லிருந்து ஒரு 200-250 புள்ளிகள் வரலாம். இப்போ இம்பீரியல் வாலிட்டி கம்மியாக இருக்குது. அப்போ ஒரு நாளோட ரேஞ்ச் 100 to 150 புள்ளி இருக்க தான் ஆவரேஜ், அதாவது சராசரியான ரேஞ்ச். நேற்றுனா கடந்த வர்த்தகத்தில் ஒரு பெரிய ரேஞ்ச் கிரியேட் ஆகிருக்கு. இது வந்துட்டு எப்போதாவது ஒன்று தான். இதே தான் நம்மளுக்கு தினமும் நடக்கும் அப்படிங்கிறது இல்லை. அப்போ இன்றைக்கி வந்து கேப் அப் நடக்கும்போது இது கண்டிப்பாக என்ன இருக்க போகுது, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்க போகுது, எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்க போகுது, அதே போல் ஓப்பன். இதுதான் கொஸ்டின் மார்க். இது ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்றால் அதற்கு வேறு மாதிரியும், ஓப்பனுக்கு கீழே நிலை பெற்றால் அதற்கு ஒரு மாதிரியும் நடக்கும். அப்போ கேப் அப் நடக்கும்போது இது ப்ராஃபிட் புக்கிங் வருமா அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். ப்ராஃபிட் புக்கிங் வந்ததுன்னு என்னாகும், ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்குது, இங்கே மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இது வந்துட்டு எஸ்டர்டே ஹையும் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸையும் கட் பண்ணிவிட்டு கீழேயே நிலை பெற்றால் தான் நம்மளுக்கு இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கும். ஆனால் இந்த ஜோனுக்குள்ளே நின்றுட்டு திருப்பி மேலே வந்ததுன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதை உற்று கவனிக்கணும். அப்போ மார்க்கெட் வந்துட்டு ஒரு 25,000 100 புள்ளிகளும் போது இப்போது ஸ்பாட் வந்துட்டு ஒரு 100 புள்ளிகள்னால் 24,934 இருக்கலாம். அப்போ ஃபியூச்சர் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 50 புள்ளிகள்னால் 25,000 அப்படிங்கிறது ஒரு முக்கிய புள்ளியாக இருக்க போகுது. அப்போ நம்ம 24,900 கால் புட்டோட எல்லைகளையும் 25,000 கால் புட்டோட எல்லைகளையும் நம்ம வந்துட்டு பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். $24,900 அதோட காலோடைய ப்ரைஸ் 118. அப்போ 25,018. 24,900 புட்டோடது வந்துட்டு 148 ரூபா. அப்போ 24,750 இந்த ஜோன். 24,900 கால் 132 ரூபா ஹை வச்சுட்டாங்க. அப்போ 25,032. இதெல்லாமே ஃபியூச்சர்ஸ்க்கு உண்டானதும் ஸ்பாட்டுக்கும் இது பொருந்தும், ரெண்டுக்குமே பொருந்தும். ஆனால் முக்கியமாக ஃபியூச்சருக்கு. அடுத்தது 24,900 500 பாயிண்ட். அப்போ 24,400. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ஒரு இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படுகிறது. அப்போ இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 25,000. 25,000 நம்மளுக்கு 74 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ். அப்போ 25,074. புட்டோடது வந்து 204 ரூபா. 24,800. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு முக்கியம். இது 84 ரூபா ஹை கால். அப்போ 25,084. 24,600 பாயிண்ட்னா 24,400. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு முக்கிய ஜோனாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆப்ஷன் செயினில் இருக்கிற இம்பீரியல் வாலிட்டி ஒன்று தான்
இப்போதைக்கு ஒரு தடைக்கல்லாக இருக்குது. மார்க்கெட் வந்துட்டு இம்ப்ளைட் வாலிட்டி 10, இவங்களுக்கு 10 இருக்காங்க. இந்த மாதிரி இம்ப்ளைட் வாலிட்டி 10 இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்துட்டு ரேர் ப்ராபபிலிட்டி ஆஃப் கேசஸ் தான். நம்மளுக்கு வந்து ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கலாம், ஆனால் ரொம்ப ரொம்ப கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் எப்போவுமே குறைவு. ஏன்னா பங்கு சந்தை மட்டும் எப்போவுமே நம்பக்கூடாது, எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும். அதனால் நம்ம நினச்சது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நம்ம மார்க்கெட்டில் எப்போல்லாம் நினைக்கிறோமோ அப்போ மார்க்கெட் விட்டு நம்ம வெளியில் போக போகிறோம் அப்படிங்கிறதும் அர்த்தம். ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது மார்க்கெட் மேலே வைக்கவே கூடாது. அது என்ன நடக்குதோ அதன்படி நம்ம செயல்பட துவங்கணும். அப்போ இம்ப்ளைட் வாட்டி நம்மளுக்கு குறைவாக இருக்கும்போது மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கும்போது இது வந்து கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டியது ஆப்ஷன் பையருக்கு. இப்போ இன்றைக்கி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கேப் அப் நடக்கிறதுனால இந்த 3க்கும் மேலே இருந்தால் மட்டும்தான் ப்ரீவியஸ் க்ளோஸ், ஓப்பன், எஸ்டர்டே ஹை, இந்த 3க்கும் மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்னால் இது ஓப்பனுக்கு மேலேயும் கேப் அப் போது ஓப்பனுக்கு மேலேயும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே நின்னாலே அது ஓகே. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஆல்ரெடி இருக்கும், இருந்தாலும் ஒரு ஃபார்முலாக்காக நம்ம வந்துட்டு இதை சொல்கிறோம். இன்றைக்கி இது எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி ஆப்ஷன் டேபிளில் அப்பர் சைடு வந்து மல்டிபிள் ஹெட்ஜாகவே இருக்கணும். மல்டிபிள் ஹெட்ஜ் இருக்கணும். அதை தவிர்த்து ஒரு ஸ்ட்ரேடல் வரக்கூடாது. ஸ்ட்ரேடல் வந்து அதை தடுக்கக்கூடிய வல்லமே அதற்குண்டு, மார்க்கெட்டோட ஏற்றத்தை தடுக்கக்கூடிய வல்லமே அந்த ஸ்ட்ரேடலுக்கு உண்டு, அதையும் முற்று கவனிங்கள். ஒரு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் பார்த்தோம்னா நிஃப்டி 400 புள்ளிகள் கடந்த வர்த்தத்தில் இருக்காங்க. பேங்க் நிஃப்டி 400 புள்ளி தான். இது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் தான். அப்போது இன்றைக்கி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, இவங்க 2 பேர்த்துக்குள்ள முரண்பாடு இன்றைக்கி களையப்படுமா அப்படிங்கிறதையும் உற்று கவனிங்க. பேங்க் நிஃப்டிலையும் ஒரு மல்டிபிள் இருக்காங்க. 50,800 பேஸ் பண்ணிவிட்டு 51,000 கால், 50,800 கால், 51,200 கால் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து 51,200 கால் 200 புட்டை நம்ம வந்து பேஸ்டாக எடுத்து ரேஞ்ச் பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் அதுதான் நம்மளுக்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 51,295. இப்போ நம்ம 51,300 கால் 300 புட்டையே எடுத்துக்கலாம். $51,300 க்ளோசிங் வந்து 339 ரூபா. அப்போ 51,639, ஹை 401 ரூபா. அப்போ 51,700. 51,300 புட் ஆப்ஷன் வந்துட்டு 349 ரூபா. அப்போ 50,950. இவங்களோட ஹை 800 ரூபா. அப்போது 50,500. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஜோனாக பார்க்கப்படுகிறது. இந்த எல்ஐ ஃபியூச்சர் அண்ட் ஸ்பாட் ரெண்டுக்குமே முக்கியத்துவம், ஆனால் ஃபியூச்சருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும். இதில் இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இம்ப்ளைட் வாலிட்டி கால் சைட் 12 ஆகும், புட் சைடு 15. ஒரு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வாலிட்டி இருக்குது. என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இதை ஒரு ஆய்வு குறிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நம்மக்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணலாம். அது மூலம் நீங்கள் வந்துட்டு ப்ரோக்கரேஜ் அப்படின்ட்டு கம்பெனிஸ் கொடுப்பீங்க. அந்த கம்பெனிஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சர்டன் பெர்சன்டேஜை வந்து அந்த ப்ரோக்கரேஜில் கொடுப்பாங்க. விருப்பம் உள்ளவர்கள் இதனை செய்யலாம். இதன் மூலியம் நீங்கள் செய்கிறனால ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு வருமானம் வரப்போகிறது. அதுதான் மறைமுகமாக நீங்கள் சப்போர்ட் செய்தால் என்று நம்ம சொன்னோம். உங்களுக்கு வாட்ஸ்அப் எண் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதனுடைய தகவல் பெற்றுக்கொள்ளலாம். அதனுடைய லிங்க் உங்களுக்கு கணக்கு தொங்குவதற்குண்டான அனைத்து உதவிகளும் இதன் மூலம் செயல்படும். நன்றி, வணக்கம்.